உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோரின் ஆசியுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோராக்கிய குருமாரின் ஆசியுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்கள் ஆசியுடனும் இந்த பதிவை தொடங்குகிறோம். திருவாழ்க திருவேத்துணை, குருவாழ்க குருவேத்துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணபாய நமக. இன்று விஸ்வாச வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மார்ச் மாதம் 30ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று உங்கள் விருப்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு தகுதியுடைய ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்தினால் இன்று வெற்றி பெறலாம். இல்லாவிடால் உங்கள் கட்டுக்கடங்காத விருப்பங்கள் நிறைவேற்றுவதில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும். மனம் விரக்தி அடையும். அக்கம் பக்கத்தினர் விரயங்கள் உண்டாகும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். அதற்கு நண்பர்கள் சகோதரர்கள் வேற்றுமொழி பேசுவது உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் அலைச்சல்கள் உண்டாகும் என்பதால் அதை தவிர்க்கவும். ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவதால் அவர்களை பக்குவமாக கையாள்வது மிகவும் நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை அவசியப்படுகிறது. ரிஷபம். தனவரவு பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. தனித்த காரியங்கள் எடுத்துவிட்டு செய்து முடிப்பீர்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தை மாற்றுகின்ற சிந்தனை யோகம். சிலருக்கு வீடு வாங்க யோகங்கள் இருப்பதால் வீடு வாங்குவது அல்லது இருக்கிற வீடை கொடுத்து விட்டு பெரிய வீடாக வாங்குவது போன்ற சிந்தனைகள் மேலோங்கும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் நண்பர்கள் சகோதரர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் உண்டாகும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்கள் சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். ரிஷபராசி பெண்கள் இன்று நினைத்தபடி செய்து முடிப்பார்கள். அதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் பொழுது நேர்வழியை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதுதான் பிற்காலத்திற்கு நல்லது நடக்கும். மிதுனம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கிறவங்கள் சுமூகமாக இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக நடத்துவீர்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அரசு விஷயங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். தொழிலில் ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் சகோதரர்கள் வேற்றுமொழி பேசுபவர்களுடைய ஆதரவு இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குடும்ப அங்கத்தினருக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். சகோதரரின் கருத்து வேறுபாடுகளும் அவருடைய ஆரோக்கியத்தில் கவனத்தையும் செலுத்துவது நல்லது. மிதுனராசி பெண்கள் உங்களுக்கு முயற்சி எடுத்தால் மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் காணலாம். ஆனால் அந்த முயற்சிகளெல்லாம் நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மையை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குடும்ப உறுப்பினர்களால் அங்கத்தினர்களால் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை விரயங்களை சந்திக்க நேரிடும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அதிகாரியின் கெடுபிடிகள் குறையும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். உங்களுக்கு கட்டுப்பட்டு ஊழியர்கள் உறுதுணையாக பணியாற்றுவார்கள். நண்பர்கள் சகோதரரிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. கடகராசி பெண்கள் நல்ல பெரும்புகழும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் குடும்பத்தில் அவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே நீங்கள் நேர்மறையாக சிந்தித்து நல்லவற்றை மட்டுமே இன்று செயல்படுத்தும் போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களை, தேவையற்ற சிந்தனைகளை தேவையற்ற செயல்களை தவிர்த்தாலே இந்த நாள் உங்களுக்கு எளிதில் கடந்து செல்லக்கூடிய வழிவகுக்கும். நிறைய மாற்றங்களை சிந்திப்பீர்கள். அந்த மாற்றங்களை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது மனம் விரக்தி அடையும். மனம் தனிமையை நாடும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். அதனால தான் சொல்கிறோம், தேவையற்ற சிந்தனையை தவிருங்கள், தேவையற்ற செயல்களை தவிருங்கள்.
நண்பர்கள் சகோதரர்கள் வேற்றுமொழி பேசுகிறவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. ஊழியர்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துவார்கள். உங்களுக்கு தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். அதெல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பெண்களால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். சிம்மராசி பெண்களுக்கு ஆரோக்கிய குறைவு உண்டாகும். இருந்தாலும் அவர்களுடைய அதிர்ஷ்டம் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர்கள் இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாப வருமானத்தையும் பார்ப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த நாள் இனிய நாள். கன்னி, லாப வருமானம் என்று நினைத்து செய்யக்கூடிய இந்த காரியங்கள் விரயங்களாகவே இருக்கும். ஆகவே புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மேலும் இறை வழிபாடு புனித யாத்திரை உங்களுக்கு மன அமைதியை தரும். லாப வருமானங்களை சந்திப்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் சகோதரரிடம் கவனமாக இருக்க வேண்டும். வேற்றுமொழி பேசலோடும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசு விஷயத்தில் திட்டப்பட்ட காரியங்களை நடத்தி வெற்றி காண்பீர்கள். ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். பெண்களிடம் கவனமும் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வது நல்லது. இல்லையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தெரிகிறது. கன்னிராசி பெண்களுக்கு தேவையற்ற செயல்களை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இருந்தாலும் இன்று வீண் விமர்சனங்கள் வீண் பழிகளை சந்திக்க நேரிடும் என்பதால் இன்று எதிலும் கவனமாகவும் நிதானமாக செயல்படுவது நல்லது. துலாம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் லாபங்கள் வருமானங்கள் வரும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிகர வருமானம் லாபத்தில் தான் இருக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். சில பேர் ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்கு மாறுவார்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் சகோதரர் உதவி புரிவார்கள். அரசு விஷயத்தில் வேலை அலைச்சலை கொடுக்கும் என்பதை தவிர்க்கவும். ஊழியர்கள் அட்டகாசமாக ஒத்துழைப்பார்கள். பெண்கள் உங்களுக்கு சமூக அந்தஸ்து பெற்றுத் தருவார்கள். அவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் வியாபாரம் வணிகம் நல்ல நிலையில் போவதற்கு வசதியாக இருக்கும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். லாபங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் நிகழ வருமானம் லாபமாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி பெண்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கூடும். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். இருந்தாலும் மூத்தவருடைய ஆசீர்வாதத்திற்காக அவர்களை அனுசரித்து செல்வது, அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று இன்றைக்கு காரியங்களை நடத்துவது உங்களுக்கு இனிய நாளாக அமைய உதவும். விருச்சிகம், அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். இருந்தாலும் தொழிலில் சில சங்கடங்களையும் சர்ச்சைகளையும் சந்திக்க நேரிடும். தொழிலில் சில வித்தியாசமான ஒரு முரண்பாடுகள் உள்ள சவால்களை சந்திக்க நேரிடும். உங்கள் திறமைக்கு நண்பர்கள் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் கண்டிப்பாகவும் பழக வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். விருச்சிக ராசி பெண்களுக்கு இன்று பணியழுத்தம் பணி சுமை கூடும். தொழிலில் சில தடை தாமதங்களை சந்திக்க நேரிடும். ஆகவே இன்று எதையும் இறை வழிபாட்டுடன் நிதானமாகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. தனுசு, இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் நீங்கும். அதிகாரிகள் ஆதரவு பெருகும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதையெல்லாம் திறம்பட நிர்வகித்து பேரும் புகழும் பெறுவீர்கள். உங்களுக்கு அரசு விஷயத்தில் நல்ல ஒரு உங்கள் திறமைக்கு ஒரு மதிப்பு உண்டாகும். ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். நண்பர்கள் சகோதரர் வேற்றுமொழி பேசுவதுடன் கவனமாக பழகுவது நல்லது. பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். தனவரவு பணவரவு பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
தனுசு ராசி பெண்கள் அவருடைய விருப்பங்களை எளிதாக நிறைவேற்றிக் கொள்வார்கள். அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இன்றைய காரியங்களை நடத்தி கொள்வார்கள். இருந்தாலும் மனதிற்குள் சில இடம் புரியாத கவலை இருக்கும். அதையெல்லாம் நிறைவாளிப்பாட்டின் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள். மகரம், தெளிவாக திட்டமிட்டு காரியங்களை நடத்துவீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். இருந்தாலும் சில சவால்களையும் சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும். தடை தாமதங்கள் ஏற்படும். வீண்பழி விமர்சனங்கள் வந்து சேரும். மனம் விரக்தி அடையும். தனிமையை நாடும். இறைவழிபாடு மன அமைதியை தரும். குடும்பத்தில் பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அரசு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் அதை தவிர்க்கவும். ஊழியர்களிடம் பக்குவமாக கையாள்வது நல்லது. பெண்கள், பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவார்கள். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. பணவரவு தனவரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகராசி பெண்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. இருந்த வீண் பழி விமர்சனங்களை தாண்டி உங்கள் திறமைகளை பதிவு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கும்பம், இதுவரை இருந்த பணிச்சுமை பணி அழுத்தங்கள் நீங்கி தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை நடத்தி எளிதாக வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக அனுகூலமாக இருப்பார்கள். உங்கள் திட்டங்களை மட்டும் அடிக்கடி மாற்றாமல் ஏதேனும் ஒரு திட்டம் நல்ல திட்டமாக செயல்படுத்தி ஒருமுகப்படுத்தி அதை செயல்படுத்தும் போது வெற்றிகள் வருவதோடு மனதிற்கு மகிழ்ச்சியும் தரும். அரசு விஷயங்களில் உங்கள் பேச்சு திறமையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஊழியர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். பெண்களிடம் கவனம், கண்டிப்பு போன்றவற்றை கடைப்பிடிப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கும்பராசி பெண்கள் இன்று புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. தெளிவாக திட்டமிட்ட காரியங்களை நடத்தும் போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். மீனம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அதற்காக கடினமாக உழைப்பீர்கள். எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புதிய வித்தைகளை கற்று அதையெல்லாம் செயல்படுத்தி அதன் மூலம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், சகோதரர்கள், வேற்றுமொழி பேசுவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. பெண்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்களால் உங்களுக்கு முன்னேற்றம், தனவரவு உண்டாகும். குடும்பத்தில் பெண்களின் ஆளுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அது நல்லதுக்கே என்பதால் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு வெளிப்படுத்தும் நாளாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய்மாமன் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. புதிய வித்தைகளை பயன்படுத்தி செய்யும் பொழுது ஒருமுகப்படுத்தி நிதானமாகவும் கவனமாக செய்யும்போது வெற்றிகளை குவிக்கலாம். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் தனவரவு, பணவரவு நன்றாக இருக்கிறது. நல்ல கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். சுபகாரிய பேச்சுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் வாங்குவதை தவிர்க்கவும். பணி அழுத்தம், பணி சுமை அதிகரித்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க மாற்றல் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், சகல சௌபாகியங்கள் போன்றவற்றை தந்து உங்களை காத்தல்வராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ திரு விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.